ஜபமத்தியே குருவர்வாப்பின்னு சாஸ்திரம் சொல்றது. சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம்ன்றது போன வார காலக்ஷேபம் ஞாபகம் இருக்கா? சந்தியாவந்தனம்ன்றது வெறும் வெட்டி பேச்சு, வம்பளப்பு தான். ஒருத்தருக்கு சத்தம் கிடையாது, ஒருத்தரும் உட்காந்து பண்றது இல்ல. சந்தியாவந்தனம் பண்ற பேர்ல உட்காந்து வம்பளப்பு வெட்டி பேச்சுதான் பேசிட்டு இருக்காங்க ஒருத்தரம்னு சொல்லிட்டு. சந்தியாவந்தனத்துல பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அப்ப குரு வந்துட்டார், ஆச்சாரியன் வந்துட்டார், என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே சந்தியாவந்தனத்தை விட்டுட்டு ஜபத்தை விட்டுட்டு அவரை வரவேற்று உபச்சாரங்கள் பண்ணி அவருக்கு தேவையான சௌகரியங்களை பண்ணிட்டு அவருடைய அனுமதியோட மேற்கொண்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் சந்தியானம் பண்றேன், நான் சந்தியானம் பண்ணிச்சா என்னபடி நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாம், நீங்க தானே சொல்றீங்க காலக்ஷேபத்துல சந்தியானம் பண்ணிச்சா யாருபடியும் பேசக்கூடாது, யாருபடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு குருவை திரஸ்காரம் பண்ணக்கூடாது. குரும் தொம்கிருத்திய ஹும்கிருத்திய விப்ரா நிர்ஜித்திய வரதா, இந்த அக்கிலி பிக்கிலி ஆச்சாரத்தை வச்சுட்டு நம்ம பண்ற அட்ராசிட்டி இருக்கே. நான் ஒண்ணு சொல்லிட்டா, ஆச்சாரம் தெரியாத பர்யந்தம் ஆத்மலாபம்னு சொல்லுவோம். ஏன்னா ஆச்சாரம் தெரிய ஆரம்பிச்சுனா அதை விட அனர்த்தம் எதுவும் கிடையாது. காரணம் என்ன? ஆச்சாரம் தெரியும், ஆனா நாம அனுஷ்டிக்க போறதில்லை. ஆச்சாரம் தெரியும், நாம அனுஷ்டிக்க போறதில்லை. சரியா? அனுஷ்டிக்காம இருந்தா பயம் வேற, உமாச்சி கண்ட குத்திடுவாருன்னு பயமா இருக்கு. ஆனா அனுஷ்டிக்கவும் முடியுது. சோ ஆச்சாரம் தெரியாம இருக்கிறது 100% சௌரியம். அதை தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு தூங்க முடியாது, முழிச்சுக்க முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது, அவ்வளவு அவஸ்தை. ஏன்னா இந்த ஆச்சாரம் அந்த பாடுபடுத்துறது. எதிர பெருமாளே பிரத்யட்சமானா கூட இவன் நிமிந்து பார்க்க மாட்டான். கேட்டா நாங்க ஜபம் பண்றோம் தபஸ் பண்றோம்னு அப்படியெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருக்கான். வெறும் டாம்பிகம் தானே தவிர்த்து ஆத்மார்த்தம் இங்கே இல்லை. To watch the full episode, join as a member in APN Swami YouTube channel. And for more such interesting information, follow Sri APN Swami's official WhatsApp channel.